சிம்மனும் லில்லியும் ஒரு வழியாக வங்கியை அடைந்தார்கள். அங்கு ஏற்கனவே மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஆனால் சிம்மன் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவன் வங்கியின் விஐபி கஸ்டமர்களில் ஒருவன். எனவே அவனால் நேரடியாக உள்ளே செல்ல முடியும். இருவரும் விஐபி கவுண்டரை அடைந்தார்கள். விரைவிலேயே தீபாவளி வர இருப்பதால் சித்ரா எல்லா தொழிலாளர்களுக்கும் போனஸ் கொடுக்க விரும்பினாள். அதனால் அவளுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. லில்லி அவர்களுக்கு நம்பிக்கையான பெண்ணாக இருந்தாள். நிதி ரீதியாக அவளை நம்பி எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எடுத்து வர சொல்லலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. எனவே லில்லியை தான் பொதுவாக பணம் எடுத்து வர அனுப்புவார்கள். லில்லி பணத்தை எடுத்த பிறகு அதை தனது பையில் வைத்திருந்தாள். அவள் வெளியேற தயாராக இருந்தபோது திடீரென வாசலில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. தொடர்ந்து 2 முறை துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. அதை தொடர்ந்து வாசலில் நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி இருவரும் தரையில் சரிந்து விழுந்தார்கள். வங்கிக்குள் நின்று கொண்டிருந்த மக்கள் எல்லோரும் பயந்து அலற ஆரம்பித்தார்கள். வங்கியில் சலசலப்பு ஏற்பட்டது. வீதியில் மக்கள் எல்லோரும் அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பித்தார்கள். பயந்து போன லில்லி சிம்மனை அணைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். லில்லி இதுவரை இது போன்ற சூழ்நிலையில் சிக்கியதில்லை. அதனால் அவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளால் அசைய கூட முடியவில்லை. சிம்மனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். பயப்படாத லில்லி, தைரியமாறு என்று சிம்மன் அவளுக்கு ஆறுதல் கூறினான். அப்போது யாரோ ஒருவர் துணிச்சலோடு வாசலை நோக்கி நகர்ந்தார். அதே நேரம் கிட்டத்தட்ட 6 கொள்ளையர்கள் முகமூடி அணிந்து பல்வேறு துப்பாக்கிகளோடு உள்ளே நுழைந்தார்கள். யாரா நீங்களா? எதுக்குடா இப்படி பண்றீங்க? பட்ட பகல்ல கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் உடனே வீட்டுக்கு போகணும். என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும். ப்ளீஸ் வழி விடுங்க என்று சொல்ல ஈவு இரக்கமின்றி அந்த நபரை சராமாரியாக சுட்டு சாகடித்தார்கள். அதை பார்த்த மற்ற அனைவரும் பயத்தில் உறைந்து விட்டார்கள். எல்லாரும் கவனமா கேளுங்க. யாரும் அசையக்கூடாது. மீறி அசைஞ்சிங்கன்னா இதே கதிதான் உங்களுக்கும். நாங்க பணத்தை கொள்ளையடிக்க தான் இங்க வந்திருக்கோம். உங்களை கொல்லணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா வந்த வேலையை முடிச்சுட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். இல்லனா நடக்கிறதே வேற என்று மிரட்டினான் ஒருவன். அருகில் இருந்த நபர் AK-47 துப்பாக்கியை எடுத்து கூரையின் மீது 2 முறை சுட்டான். எல்லோரும் பயந்து அப்படியே அமர்ந்து கொண்டார்கள். வெரி குட், இப்படிதான் இருக்கணும். எல்லாரும் தரையில உட்கார்ந்து கைய பின்னாடி கட்டிக்கோங்க. யாராவது நகர நினைச்சாலோ இல்ல புத்திசாலித்தனமா போன் பண்ணி போலீஸ்க்கு சொல்லணும்னு நினைச்சாலோ நான் கருணை காட்ட மாட்டேன். அடுத்த நிமிஷமே சுட்டு தள்ளிடுவேன். உயிர் மேல ஆசை இருந்தா நான் சொல்றத அப்படியே கேளுங்க என்று மிரட்டினான். அந்த நபர்களை பார்த்தால் சாதாரண கொள்ளையர்களாக தெரியவில்லை. அவர்கள் கைகளில் பல வகையான நவீன ரக துப்பாக்கிகள் இருந்தன. மக்கள் வேறு வழியின்றி அவர்களுடைய அறிவுறுத்தலை பின்பற்றி அமைதியாக தரையில் அமர்ந்து கைகளை பின்னால் கட்டி கொண்டார்கள். அதற்கு பிறகு கொள்ளைக்காரன் வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிபொருட்களை எடுத்து மேனியர் ரூம் கண்ணாடி கதவில் மாட்டிவிட்டான். ஒரு பட்டனை அழுத்தினான். சத்தத்துடன் குண்டு வெடித்தது. அந்த கண்ணாடி உடைந்தது. அதன் வழியாக மேனேஜரின் அறைக்குள் நுழைந்தான். அங்கிருந்து ஒரு கொளுத்த மேலாளரை வெளியே இழுத்து வந்தான். அவர் பயந்த குரலில், உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்க எது கேட்டாலும் தர, தயவு செஞ்சு என்ன மட்டும் விட்டுருங்க என்று மேனேஜர் அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். உன்னோட ஆளுங்களை கூப்பிடு. நாங்க கொண்டு வந்த இந்த பேக் ஃபுல்லா பணத்தை வைக்க சொல்லு. சீக்கிரமா செய்ய சொல்லு. 5 நிமிஷத்துக்குள்ள இந்த பேக் நிரம்பி ஆகணும். இல்லனா நான் உன்னை சுட்டு தள்ளிடுவேன் என்று கொள்ளைக்காரர்களின் தலைவன் அவரிடம் கூறினான். ஒவ்வொரு கொள்ளைக்காரனின் கையிலும் ஒவ்வொரு பெரிய பேக் இருந்தது. அவர்கள் எல்லோரும் மேனேஜரை பார்த்து அந்த பேக்கை வீசினார்கள். மேனேஜர் பயந்தபடி, சரி நான் செய்யறேன், என்னை விட்டுருங்க, என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க என்றார். அவர் பயத்தில் மெதுவாக அந்த பேக்கை குனிந்து எடுக்க மீண்டும் ஒரு கொள்ளைக்காரன் அவர் நெத்தியில் துப்பாக்கியை வைத்து, என்னடா ஆடிய செஞ்சு வேலை செய்யற, சீக்கிரம் செய் என்று மிரட்டினான். இதனால் பயந்து போன மேனேஜர் வேக வேகமாக செய்ய ஆரம்பித்தார். அதில் ஒருவன் தன் அருகில் இருந்த நபரிடம், போலீஸ் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்றான். கவலைப்படாதீங்க பாஸ், அவங்களால சீக்கிரமா இங்க வர முடியாது.
அதற்கான ஏற்பாடுகள் நாம ஏற்கனவே பண்ணிட்டோம். அவங்க வர ரோட நம்ம பிளாக் பண்றதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்கோம் என்றான் அந்த நபர். இந்த கொள்ளை கும்பல் வங்கிக்குள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த போது வேறு ஒரு கும்பல் சாலையில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதனால் போலீஸ் சரியான நேரத்திற்கு அங்கே வர முடியவில்லை. கொள்ளையர்களின் தலைவன் சுற்றி பார்த்தான். அங்கே சிம்மனும் லில்லியும் இருப்பதை பார்த்தான். லில்லி இயற்கையாகவே அழகாக உடையணிந்து அழகாக இருந்தாள். வாவ், இந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா இருக்காளே. ஹலோ பாஸ், உங்க லவ்வர் ரொம்ப அழகா இருக்கா. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் என்று சொல்லிவிட்டு விஷமத்தனமாக சிரித்தான். அவனது வெளிப்பாடு மிகவும் அருவருப்பாக இருந்தது. அவன் லில்லியை நோக்கி நடந்தான். லில்லி பயந்து நடுங்கினாள். ஆனால் சிம்மன் அமைதியாக இருந்தான். இதோ பாருங்க மிஸ்டர், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க, நாங்க கொடுத்துடுறோம். தயவு செஞ்சு அவளை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுங்க என்றான் சிம்மன். பணம் கொடுக்கற வேலையை பேங்க் பார்த்துக்கும், நீ வந்து என் கூட கொஞ்ச நேரம் விளையாடு, அது வரைக்கும் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல என்று சொல்லிக்கொண்டே துப்பாக்கியை பாக்கெட்டில் வைத்துவிட்டு லில்லியின் உடலை தடவ ஆரம்பித்தான். சிம்மன், என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து என்று கடுமையாக கத்தினாள். சிம்மன் கண்களில் கோபம் கொந்தளித்தது. அவன் இன்று கொள்ளையர்களிடம் பிரச்சனை செய்ய விரும்பவில்லை. அதே நேரம் அவர்கள் லில்லியிடம் நடந்து கொள்வதை பார்க்கும்போது அவனால் கோபப்படாமலும் இருக்க முடியவில்லை. அவன் ஆத்திரத்தோடு தனக்கு எதிரில் இருந்த கொள்ளையனை அடித்தான் மற்றும் அதை தடுக்க வந்தவர்களிடம் கடுமையாக சண்டை போட்டான். அவனுடைய குத்து பலமாக இருந்ததால் அந்த கொள்ளையனின் கழுத்தில் எலும்பு முறிந்தது. அவன் சத்தம் கூட போடவில்லை. அவனுடைய தொண்டையிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. சில வினாடிகளிலேயே அவன் தரையில் விழுந்தான். அவன் இறந்து விட்டான் என்று சிம்மனுக்கு தெரியும். மறுகணமே அடுத்த கொள்ளையனுக்கு பின்னால் திடீரென தோன்றிய சிம்மன் அவனுடைய கழுத்தை 2 கைகளாலும் பலமாக முறுக்கினான். பாப் என்ற சத்தத்துடன் கொள்ளையனின் கழுத்து உடைக்கப்பட்டது. சிம்மன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நபரை தனக்கு பாதுகாப்பாக தனக்கு எதிரில் ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த கொள்ளையர்களை தாக்க முயற்சித்தான். இதனால் எதிரில் இருந்த கொள்ளையன் சுடும்போது அவனது துப்பாக்கி குண்டுகள் எதுவும் சிம்மனை ஒன்றும் செய்யவில்லை. தனக்கு எதிரில் இருந்த கொள்ளையனின் இறந்த உடல் மீதுதான் பட்டது. 3 நபர்களை விரைவாக கொன்று முடித்தான் சிம்மன். இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற 3 நபர்களும் திகைத்து போனார்கள். அதில் இன்னொருவன் தனது துப்பாக்கியை எடுத்து சிம்மனை நோக்கி காட்டினான். அவன் ட்ரிகரை இழுத்து சிம்மனை நோக்கி நீட்டினான். எங்கே சிம்மனை சுட்டு விடுவானோ என்ற பயத்தில் சிம்மன் தனது கையை உயர்த்தினான். கொள்ளைக்காரன் ட்ரிகரை இழுத்து சிம்மனை நோக்கி நீட்டினான். எங்கே சிம்மனை அவன் சுட்டு விடுவானோ என்ற பயத்தில் சிம்மன் தனது கையை உயர்த்தினான். அப்போது அவன் கையிலிருந்து ஒரு வெள்ளி ஊசி பறந்தது. கொள்ளையரின் துப்பாக்கியில் இருந்து எந்த சத்தமும் வரவில்லை. ஆனால் அவனது உடல் மட்டும் விரைத்து படிப்படியாக குளிர்ச்சி அடைவது போல் உணர்ந்தான். மற்ற இருவரும் அங்கே என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருக்க சிம்மன் அவர்களையும் வெள்ளி ஊசிகளால் குத்தினான். அவன் கையில் இருந்த வெள்ளி ஊசி கூர்மையாகவும் துல்லியமாகவும் இருந்தது. மீதமுள்ள 3 கொள்ளையர்கள் நகர முடியாமல் விரைத்து அங்கேயே நின்று கொண்டிருந்தனர். சிம்மனின் அசைவுகள் தண்ணீரை போல மென்மையாக இருந்தது. ஒரு நிமிடத்திற்குள் அவன் அனைத்து கொள்ளையர்களையும் வீழ்த்தி விட்டான். இதையடுத்து வங்கியில் இருந்தவர்கள் அனைவரும் வங்கியை விட்டு அவசரமாக வெளியேறினார்கள். போக்குவரத்து நெரிசல் காரணமாக பாதுகாப்பு பணியகம் ஹெலிகாப்டரை அனுப்ப வேண்டியிருந்தது. கொள்ளையர்கள் மிகவும் கொடூரமானவர்களாகவும் ஆயுதங்களை ஏந்தியவர்களாகவும் இருந்ததால் சிறப்பு போலீஸை அழைப்பதை தவிர வேறு வழியில்லை. சிம்மன் அவர்களை வெற்றிகரமாக அழிக்கும் வரை அங்கே ஹெலிகாப்டர் வரவில்லை. அனைவரையும் தாக்கிய பிறகு 12க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி துப்பாக்கிகளுடன் வங்கிக்குள் நுழைந்தார்கள். கொள்ளையர்கள் 6 பேரையும் சமாளித்த பிறகு சிம்மன் லில்லிக்கு அருகில் சென்றான். லில்லியால் இன்னும் கூட அந்த பதட்டத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை. அவளுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. சிம்மன் அவளுக்கு ஆறுதல் கூறினான். 5 நிமிடத்திற்கு பிறகு போலீஸ் சம்பவ இடத்திற்கு வந்தனர். சந்தேகத்தின் பேரில் 6 பேரும் உயிரிழந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். விரைவாகவும் துல்லியமாகவும் நகர்ந்து ஒரே நபர் அந்த அனைவரையும் ஒரே நேரத்தில் கொன்று இருக்கிறான் என்று வியப்போடு தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். 6 பேரில் 3 பேரின் மரணத்திற்கான காரணம் சற்று விசித்திரமாக தோன்றியது. ஒரு சிறிய வெள்ளி ஊசி. அதை வைத்து எப்படி அவர்களை நிலைக்குலைய வைத்தார்கள் என்று புரியாமல் குழம்பி போனார்கள். ஏராளமான செய்தியாளர்கள் திரண்டு வந்து சிம்மன் செல்லும் பாதையை மறித்தார்கள். கையில் மைக்குடன் சிம்மனை அணுகி பலவிதமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். சிம்மனும் பொறுமையாக சில கேள்விகளுக்கு பதிலளித்தான். அதற்கு பிறகு கூட்டத்தின் வழியாக நடந்து சென்றான்.
அவன் கேமராக்களை எதிர்கொள்ள விரும்பவில்லை. இந்த நேரத்தில் திடீரென ஒரு நிருபர் அவனை பார்த்து, மிஸ்டர், நீங்க போலீஸ் கிடையாது, அவங்களுக்கும் உயிர் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, ஒரு உயிரை எடுக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க என்றான். சிம்மன் கோபப்பட்டு அந்த நிருபரின் காலரை பிடித்து இழுத்து சென்று உயிரிழந்த அப்பாவி மக்களை காண்பித்தான். கொள்ளக்காரங்களுக்கு பாவம் பாக்குறியா? இந்த பேங்க்ல வேலை செஞ்ச 2 செக்யூரிட்டி அநியாயமா இறந்து போயிருக்காங்க. 3 பேர் துப்பாக்கியெல்லாம் சுட்டு கொண்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க என்று கேட்டு அந்த நிருபரை உலுக்கினான். ஹலோ மிஸ்டர், நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. அவங்கள கொல்றதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தாங்கன்னு கேட்டேன். அவங்க சாகிறதுக்கு தகுதியானவங்க தான்னு நீயே முடிவு பண்ணிட்டியா என்று மீண்டும் மீண்டும் கேட்க சிம்மன் ஆத்திரத்தோடு அவனை பிடித்து சடலத்தின் மீது தள்ளிவிட்டான். நிருபர் அதன் மீது விழுந்தவுடன் பயத்தில் அலற ஆரம்பித்தார். யாராச்சும் வாங்க, ஐயோ யாராச்சும் வாங்கல, இந்த டாக்டர் என்ன சாகடிக்க பார்க்கறான், இவனுக்கு கொலவெறி பிடிச்சிருக்கு என்று கத்த அந்த சத்தத்தை கேட்டு போலீஸ்காரர்கள் உடனடியாக உள்ளே வந்தார்கள். ரோசி போலீஸ் சீருடையில் அங்கே வந்தாள். இந்த முறை அவளுடைய வெளிப்பாடு தீவிரமாக இருந்தது. என்னாச்சு, ஏன் சத்தம் போட்டீங்க என்று கேட்க நிருபர் சிம்மனை சுட்டி காட்டியபடி, இவரை நடிக்கிறாரு மேடம் என்று கத்தினார். அப்படியா? இவர் உன்னை அடிச்சதை நேர்ல பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா என்று கேட்க நிருபரின் முகம் இருண்டு விட்டது. ரோசியின் விசாரணைக்கு சிம்மன் பதிலளித்தான். இல்ல மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. அவராவே தான் அந்த டெட் பாடி மேல போய் விழுந்துட்டார். அதுக்கப்புறம் கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டார் என்றான். ரோசி அந்த நிருபரை பார்த்து, ஹலோ, ஒழுங்காருங்க, இல்லனா உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும் என்று மிரட்டினாள். அதற்கு பிறகு சிம்மன் அங்கிருந்து வெளியேற விரும்பினான். ஆனால் ரோசி அவனை போக விடவில்லை. நீ போக முடியாது சிம்மன், முதல்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும். நீ தான் 6 பேரையும் கொன்னு இருக்க, அதை பத்தின முழு கதையும் எனக்கு தெரியணும் என்று நிதானமாக கூறினான். சிம்மன் பதில் சொல்வதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது, சரி சரி, உடனே ஸ்டேஷனுக்கு வா, அங்க போய் உன்னோட வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம் என்று ரோசி கூறினாள். எனக்கு வேற வேலை இருக்கு மேடம், எதுவா இருந்தாலும் நான் இங்கேயே சொல்லிடுறேன் என்று சிம்மன் கூறினான். ஏனென்றால் ரோசி காவல் நிலையத்தை அடைந்த பிறகு சிம்மனை பழிவாங்க நினைக்கலாம். அது அவளுடைய ஏரியா என்பதால் அவளை மீறி சிம்மனால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் சிம்மன் தயங்கினான். அப்போது சிம்மனுடைய செல்போன் சினுங்கியது. அதை வெளியே எடுத்து பார்க்கும்போது பூஜாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அவன் வேகமாக போனை எடுத்து பேச ஆரம்பித்தான். ரோசி ஜாடையாக போனை ஸ்பீக்கரில் போட சொன்னாள். சிம்மன், நீ சீக்கிரம் வா, ஆயிஷா கட்டடத்துக்கு மேல நின்னுகிட்டு கீழே குதிக்க போறேன்னு சொல்றா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அலறிக்கொண்டே கூறினாள். அவளுடைய குரல் கரகரப்பாகவும் பரிதாபமானதாகவும் இருந்தது. சிம்மன் சில நாட்களுக்கு முன்பு அவளை பார்க்க சென்று இருந்தான். அவளது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்ததால் தற்போதைக்கு அவள் தற்கொலை எண்ணங்களை தவிர்ப்பாள் என்று நம்பினான். ஆனால் திடீரென்று அவளுக்கு என்ன ஆனது என்று புரியவில்லை. அவன் குழப்பம் அடைந்தான். கொஞ்சம் நிதானமா இரு பூஜா, அழாத, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு ஆயிஷா இப்படி பிஹேவ் பண்றா, கடைசியா நான் அவளை பார்க்கும்போது அவள் நல்லா தானே இருந்தா என்றான் சிம்மன். நேற்று ராத்திரி இன்டர்நெட்ல ஏதோ ஒரு ஆபாச வீடியோ வைரல் ஆச்சான், அதுல ஆயிஷா இருந்திருக்கா, அதை பார்த்ததும் அவ ரொம்ப கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டா என்று சொல்ல, சரி சரி நீ பயப்படாத, நான் உடனே அங்க வரேன் என்றான் சிம்மன். இதை கேட்டுக்கொண்டிருந்த ரோசி பிரச்சனையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு, கவலைப்படாத, நானே உன்னை அங்க கூட்டிட்டு போறேன், எந்த இடம் என்று கேட்டாள். ரோசிக்கு டிரைவிங் தெரியும். அதனால் பரபரப்பான நகர்ப்புறங்களில் கூட வேகமாக ஜீப்பை ஓட்ட முடிந்தது. கவலையோடு சிம்மன் பூஜாவின் ஹாஸ்டலை நோக்கி சென்றான். அதிர்ஷ்டவசமாக அந்த கல்லூரிக்கு செல்லும் வழி முழுவதும் டிராபிக் எதுவும் இல்லை. இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டலுக்கு கீழே பலர் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லோரும் மேலே பார்த்து கொண்டிருந்தார்கள். போலீஸ்காரர்கள் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்தார்கள். தரையில் பாதுகாப்புக்காக மெத்தைகளை விரித்தார்கள். அந்த ஹாஸ்டல் கட்டிடம் மொத்தம் 10 மாடிகளை கொண்டிருந்தது. காரில் இருந்து இறங்கிய சிம்மன் மேலே நிமிர்ந்து பார்த்தான். மொட்டை மாடியின் விளிம்பில் ஒரு வெள்ளை உருவம் நிற்பதை கவனித்தான். அவள் எந்த நேரத்திலும் கட்டிடத்திலிருந்து கீழே குதித்து விடுவாள் என்பதை உணர்ந்தான். வந்துட்டியா சிம்மன், என்ன பண்றது, சீக்கிரமா ஏதாவது செய் என்றாள் பூஜா. வாங்க டாக்டர், உடனே மேல போய் அவளை சமாதானப்படுத்த ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் என்று எஸ்டி சொல்லி பூஜாவும் எஸ்டியும் அழுதார்கள். வந்துட்டியா சிம்மன், என்ன பண்றது, சீக்கிரமா ஏதாவது செய் என்றாள் பூஜா. வாங்க டாக்டர், உடனே மேல போய் அவளை சமாதானப்படுத்தி ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் என்று எஸ்டி சொல்லி பூஜாவும் எஸ்டியும் அழுதார்கள். சிம்மன் ரோசியை பார்த்து
தலையசைத்துவிட்டு வேகமாக படிக்கட்டுகளை நோக்கி ஓடினான். இந்த முறை விடுதி நிர்வாகி அவனை தடுக்கவில்லை. அவள் பெருமூச்சு விட்டபடி, தம்பி, எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்துங்க, அவளுக்கு ஏதாவது புத்தி சொல்லி அவ மனசை மாத்துங்க என்றார். சிம்மன் விரைவிலேயே மொட்டை மாடியை அடைந்தான். மேல் தளத்தில் இருந்த இரும்பு கதவு மூடப்பட்டிருந்தது. சிம்மன் மூச்சை இழுத்து பிடித்து தனது சிந்தனையை ஒருமுகப்படுத்தினான். அவன் உடலில் இருந்த சிறப்பு சக்தி வேகமாக வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து இரும்பு கதவை பலமாக குத்தினான். அதில் உடனடியாக திறந்து கொண்டது. ஆயிஷா மேல்தளத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தாள். காற்று பலமாக வீசிக் கொண்டிருந்தது. அவள் காற்றில் தடுமாறியபடி நின்று கொண்டிருந்தாள். எப்போது வேண்டுமானாலும் அவள் விழுந்துவிடும் நிலையில் இருந்தாள். கதவை திறந்து கொண்டு அங்கே வந்த சிம்மனை பார்த்த ஆயிஷா கைகளை நீட்டி, நில்லுங்க, அங்கே நில்லுங்க, என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வந்துட்டா நான் உடனே இங்கிருந்து குதிச்சிடுவேன் என்று மிரட்டினாள். உடனே சிம்மன் ஒரு அடி பின்வாங்கினான். சரி, நான் கிட்ட வரமாட்டேன், எதுவா இருந்தாலும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம் என்றான். ஆயிஷாவின் வெளிப்பாடு மிகவும் அமைதியாக இருந்தது. அவளுடைய நிலை மிகவும் சிக்கலானது. அவள் கண்களில் வாழ விருப்பமில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. வேண்டாம் டாக்டர், என்னை காப்பாத்த நினைக்காதீங்க, எனக்கு வாழ விருப்பம் இல்லை. இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறத நினைச்சாலே வெக்கமா இருக்கு. என்னோட குடும்பத்தையும் நண்பர்களையும் ஃபேஸ் பண்ணவே எனக்கு கேவலமா இருக்கு. நான் நல்லவே இல்லை, கண்ணாடியில என் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல என்று ஆயிஷா கசப்போடு கூறினாள். ஆயிஷாவின் ஆபாச வீடியோ வைரலாகி அனைவராலும் அறியப்பட்டு பேசு பொருளாக மாறி இருந்தது. அவள் எங்கு சென்றாலும் மக்கள் அவளை நோக்கி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இனி அவளால் வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டாள். ஆயிஷா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு நடந்தது பெரிய பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீ உயிரை விட முடிவு பண்றது நியாயமே இல்லை. உனக்காக இல்லைனாலும் உன்னோட பெத்தவங்களை பத்தி யோசிச்சு பாரு. நீ எப்படி இருந்தாலும் அவங்களோட பொண்ணு. நீ இப்படி பண்ணிட்டனா அவங்க நிலைமை என்ன ஆகும் என்றான் சிம்மன். வேண்டாம் சிம்மன், அவங்கள என்னால் எதிர்கொள்ள முடியாது. அவங்க என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நான் அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன், அவங்கள நான் ஏமாத்திட்டேன். இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தடுக்காதீங்க சிம்மன், எனக்கு வாழ விருப்பம் இல்லை என்றாள். ஆயிஷாவின் முகத்தில் கண்ணீர் வடிந்தது. நான் கெட்ட பொண்ணு இல்லை சிம்மன், ஆனா யாருமே என்ன நம்பல. நான் என்ன பண்றது? உயிரோடு இருந்து இந்த கெட்ட பேரோட வாழ்றதை விட ஒரே நாள்ல செத்து போயிடுறது மேல். எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும்? என்னை சாக விடுங்க என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சிம்மன் மனம் உடைந்து விட்டான். சிம்மன் ஆயிஷாவோடு நெருக்கமாக பழகியதில்லை. ஆனால் ஆயிஷா நிச்சயமாக அப்படிப்பட்ட பெண்ணில்லை என்பதை அவன் நம்பினான். அவள் அப்படி செய்திருந்தால் அவள் கட்டாயப்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று நினைத்தான். இந்த பெண் எந்த ஒரு ஆணுடனும் இப்படி ஒரு ஆபாசமான வீடியோவை எடுக்க தயாராக இருக்க மாட்டாள் என்று அவன் ஆழமாக நம்பினான். இங்க பாரு ஆயிஷா, யார் நம்பினாலும் நம்பலனாலும் நான் உன்னை நம்புறேன் ஆயிஷா. எனக்கு உன் மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இதுல உன் தப்பு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும் என்றான். ஆயிஷா ஆச்சரியமான கண்களோடு சிம்மனை பார்த்தாள். இந்த உலகத்தில் எல்லோரும் தன்னை தவறானவளாக பார்க்கும்போது சிம்மன் மட்டும் தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக கூறியதை கேட்டவுடன் அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்றீங்க டாக்டர், என்னை ஏமாத்த பாக்குறீங்க என்றாள். இல்ல ஆயிஷா, எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியலனாலும் நிச்சயமா நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தற்கொலை முயற்சியிலேருந்து பின்வாங்கிட்டனா என்னால உனக்கு உதவி செய்ய முடியும், இந்த கெட்ட பேர்ல இருந்து உன்னை காப்பாற்ற முடியும் என்றான். நீங்க நிஜமாவே என்ன நம்புறீங்களா டாக்டர் என்று ஆயிஷா திகைப்போடு கேட்டாள். ஆமா ஆயிஷா, அதைத்தானே நான் இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை நம்புறேன். நான் மட்டும் இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பூஜாவும் எஸ்டியும் கூட உன்னை முழுசா நம்புறாங்க. அவ்வளவு ஏன், உன்னோட ஹாஸ்டல் வார்டன் கூட நம்புறாங்க. அவங்க எல்லாருமே நீ சாகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. உன் மேல தப்பில்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு நீ தானே சொல்லணும். சொல்லு ஆயிஷா, உனக்கு என்ன நடந்துச்சு? நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் என்றான் சிம்மன். இல்ல டாக்டர், உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவன் ரொம்ப பணக்காரன், அவன் கூட மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது என்றாள். அவள் சட்டென்று தலையை உயர்த்தி, ரொம்ப நன்றி டாக்டர், நீங்களும் என் நண்பர்களும் என்னை நம்புறீங்கள, எனக்கு அதுவே போதும். குட் பை டாக்டர் என்று சொல்லிவிட்டு
சட்டென்று திரும்பி மீண்டும் குதிப்பதற்கு தயாரானாள். ஆயிஷா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நீ இந்த கெட்ட பேரோட சாக போறியா? கடைசி வரைக்கும் நீ இப்படிப்பட்ட பொண்ணாதான் இந்த உலகத்துக்கு தெரியணுமா? நீ செத்து போயிட்டா உன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் அவனை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவன் எனக்கு என்ன போச்சுன்னு சந்தோஷமா இருப்பான். அவன் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. உன்ன மாதிரியே இன்னும் எத்தனையோ பேர் அடுத்தடுத்து அவன் வலையில விழதான் செய்வாங்க. அவன் எதுவும் செய்யாமலே சாக போறியா என்றான். ஐயோ சிம்மன், ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு போதை மருந்து கொடுத்து வீடியோ எடுத்து என்ன லவ் பண்ண சொல்லி பிளாக்மெயில் பண்ணான். நான் அவனை நிராகரிக்கும் போதெல்லாம் அந்த வீடியோவை ஆன்லைன்ல போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டினான். ஆனா எனக்கு அவன் மேல லவ்வே வரவே இல்லை. கடைசியா நான் சம்மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை அவன் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க என்று அழுதாள். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா, உனக்கான நியாயத்தை நான் தேடி தரேன் என்று நிதானமாக கூறினான் சிம்மன். அவனுடைய குரலில் தூய்மையான அன்பு கலந்திருந்தது. ஆயிஷாவின் உணர்ச்சிகள் படிப்படியாக தனிய ஆரம்பித்தது. அவள் தலையை உயர்த்தி சிம்மனின் கண்களை பார்த்தாள். அவளுக்கு சிம்மனின் மீது வலுவான நம்பிக்கை இருந்தது. அவள் அழுது கொண்டே சிம்மனை பார்த்து, நான் உங்களை நம்புறேன் என்றாள். திடீரென்று அவள் பார்வை மங்கலாகி மயங்க ஆரம்பித்தாள். அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி தடுமாறி கீழே விழ இருந்த நேரத்தில் சிம்மன், பூஜா மற்றும் எஸ்டி மூவரும் பயந்து ஆயிஷா என்று அலறியபடி அவளை நோக்கி ஓடினார்கள். ஆயிஷா தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி தடுமாறி கீழே விழ இருந்த நேரத்தில் சிம்மன், பூஜா மற்றும் எஸ்டி மூவரும் பயந்து ஆயிஷா என்று அலறியபடி அவளை நோக்கி ஓடினார்கள். அவள் உடல் தளர்ந்து பால்கனியின் விளிம்பிலிருந்து கிட்டத்தட்ட விழும் நிலைக்கு வந்துவிட்டாள். சிம்மன் வேகமாக ஓடி அவள் இடுப்பை பிடித்து அணைத்து அவளை கீழே விழாமல் தடுத்து நிறுத்தினான். அவள் அதிகமாக அழுது அழுது தனது சக்தியை இழந்து விட்டதால் திடீரென மயக்கம் வந்துவிட்டது. சிம்மன் அவளை தூக்கி கொண்டு படிக்கட்டு வழியாக கீழே இறங்கினான். அப்போது கீழே காத்திருந்த மருத்துவர் உடனடியாக ஸ்ட்ரக்சரோடு அங்கே ஓடி வந்தார். சிம்மன் அவளை ஸ்ட்ரக்சரில் படுக்க வைத்தான். அவளது உடலில் அக்குபஞ்சர் புள்ளிகளில் தனது சீன மருத்துவத்தின் முறை மூலம் வெள்ளி ஊசிகளால் குத்தினான். அதன் பிறகு பூஜாவை பார்த்து, பூஜா, அவ கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று சொல்ல பூஜாவும் தலையசைத்தாள். அப்போது சிம்மன் அவளிடம், இப்போ அந்த வீடியோ உன்கிட்ட தான் இருக்குதா? அதை எனக்கு காட்ட முடியுமா என்றான். பூஜா தயங்கியபடி தனது மொபைல் போனிலிருந்து அந்த வீடியோவை தேடி சிம்மனுக்கு காண்பித்தாள். சிறிது நேரம் அந்த வீடியோவை பார்த்து முகம் சுளித்தான். இந்த வீடியோவுல ஆயிஷாவோட கண்ணுல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அவளுக்கு பாலுணர்வை தூண்டக்கூடிய ஏதோ ஒரு மருந்து பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவ இப்படி நடந்துக்கிறா என்றான். ஆயிஷாவை இப்படி செஞ்ச அந்த ராஸ்கல் யாரு என்று பூஜா கோபமாக கேட்டாள். தெரியல பூஜா, ஆனா சீக்கிரமாவே அவனை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும் என்றான் சிம்மன். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஆயிஷா திடீரென கண்களை திறந்து எழுந்தாள். சிம்மன் அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். சிம்மன் தனது வெள்ளி ஊசியை பயன்படுத்தி அவளை தூங்க வைக்க முயற்சித்தான். ஆனால் அவள் விரைவாக எழுந்து அமர்ந்து கொண்டாள். அவளுடைய மனநிலை இன்னும் நிலையற்றதாகவே இருந்தது. சிம்மன் உடனே அவளுக்கு அருகில் சென்று ஆறுதலாக அவள் தோள் மீது கை வைத்து, கவலைப்படாத ஆயிஷா, உனக்கான நியாயத்தை நான் தேடித்தரேன் என்றான். சிம்மன் அவளை விரைவாக சமாதானப்படுத்தினான். அந்த ராஸ்கல் வேற யாரும் இல்ல, அவன் ராகுல் என்றாள் ஆயிஷா. அவள் மீண்டும் ஒரு கெட்ட கனவை பார்த்தது போல அன்று நடந்ததை நினைத்து பார்த்தாள். ஆயிஷா கண்ணீர் விட்டு அழுதாள். அப்போது அங்கே ரோசி அவளுக்கு அருகில் வந்து நின்றாள். நான் டிஎஸ்பி ரோசி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றாள். ரோசியின் வார்த்தைகளை கேட்ட சிம்மன் அதிர்ச்சி அடைந்தான். ரோசி அங்கிருந்து சென்று இருக்கவில்லை. அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக போலீசாரை வரவழைத்திருந்தாள். ஆயிஷா அழுது கொண்டே ரோசியிடம் நடந்ததையெல்லாம் கூறினாள். சில வாரங்களுக்கு முன்பு ஆயிஷாவும் அவளுடைய வகுப்பு தோழிகளும் ஒரு விருந்துக்கு சென்று இருந்தார்கள். அங்கே யாரோ ஆயிஷாவுக்கு ஒரு கிளாஸில் ஜூஸ் கொடுத்தார்கள். அதை கொடுத்த பிறகு என்ன நடந்தது என்று அவளுக்கு எதுவுமே நினைவில் இல்லை. ஆயிஷா படிக்கும் அதே கல்லூரியில்தான் ராகுலும் படித்தான். அவனுடைய தந்தை ரியல் எஸ்டேட் அதிபர். அவர் மிகப்பெரிய பணக்காரர் மற்றும் செல்வாக்கு வாய்ந்தவர். ராகுல் ஆயிஷாவை தனது காதலியாக மாற்ற விரும்பினான். அதற்காக அவளை பிளாக்மெயில் செய்தான்.
முதலில் ஆயிஷாவுக்கு ஜூஸில் எதையோ கலந்து கொடுத்து அவளை ஆபாசமாக வீடியோ எடுத்து வைத்து கொண்டான். அதை காட்டி தன்னை காதலிக்கும்படி மிரட்ட ஆரம்பித்தான். அதை பார்த்த பிறகுதான் ஆயிஷா மனம் ரீதியாக பாதிக்கப்பட்டாள். சிம்மன் அவளுக்கு சிகிச்சை கொடுத்த பிறகு ஆயிஷாவின் செல்போன் நம்பர் மாற்றப்பட்டது. ராகுலால் அவளுடைய நம்பரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு அவன் ஆயிஷாவை கல்லூரி வளாகத்தில் கண்டுபிடித்தான். தனது காதலியாக இருக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவளை பற்றிய ஆபாச வீடியோவை அம்பலப்படுத்தி விடுவேன் என்று மிரட்டினான். அந்த நேரத்தில் அவள் ராகுலை 2 முறை பலமாக அறைந்து விட்டாள். அதிலிருந்து ஒரு சில வினாடிகளிலேயே அந்த ஆபாச வீடியோ இணையத்தில் விரைவாக வெளியிடப்பட்டது. இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே ஆயிஷா அழுதாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிம்மன் பல்லை கடித்து கொண்டு கோபமாக, அந்த ராஸ்கலை என்ன பண்றன்னு பாரு, அவனை சும்மா விடக்கூடாது என்று கூறினான். அவன் ரோசியின் பக்கம் திரும்பி, மேடம், ஆயிஷா தான் ஏற்கனவே அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டால, நீங்க ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது என்றான். அரெஸ்ட் பண்ணலாம் சிம்மன், ஆனா நமக்கு ஆதாரம் வேணுமே. ஆதாரம் இல்லாம யாரை கைது செஞ்சா கூட அதிகபட்சமா 24 மணி நேரம் மட்டும்தான் காவல்ல வச்சுக்க முடியும் என்றாள். சபாஷ் மேடம், முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி காவல்ல வச்சு விசாரணை நடத்துங்க. அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நான் ஆதாரங்களை சேகரிக்கிறேன் என்றான் சிம்மன். வெரி குட் சிம்மன், அப்படின்னா நான் அந்த ராஸ்கலை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். உடனே ஒரு காவலரை அழைத்து ரியல் எஸ்டேட் ஓனரின் மகன் ராகுலை கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டாள். ரோசி எப்போதும் தீர்க்கமான பெண்ணாக இருந்தாள். மத்திய காவலர் படையின் உறுப்பினராக இருந்ததால் அவள் எல்லா காரியங்களையும் துணிச்சலோடு செயல்பட்டாள். ரோசி அங்கிருந்து சென்ற பிறகு அவன் பூஜாவிடம், இந்த வீடியோவை இன்டர்நெட்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியாதா என்றான். அது அவ்வளோ ஈஸி இல்லை சிம்மன், இதோட சர்வர் வெளிநாட்டில் இருக்கு, இது நம்ம உள்நாட்டு நெட்வொர்க்கோட அதிகார வரம்புக்குள்ள வராது என்றாள் பூஜா. உடனே சிம்மன் கிருஷ்ணாவுக்கு டயல் செய்தான். பாஸ், என்ன விஷயம் என்று கிருஷ்ணா அக்கறையோடு கேட்க, கிருஷ்ணா, இன்டர்நெட்ல இருந்து ஒரு சில வீடியோக்களை நீக்கணும், அது பாசிபிளா? அதோட சர்வர் ஃபாரின்ல இருக்கு, அதை ரிமூவ் பண்ண ஏதாவது வழி இருக்கா என்றான் சிம்மன். அவ்வளோதானே பாஸ், எந்த வீடியோன்னு சொல்லுங்க, நாளைக்கு ராத்திரிக்கு முன்னாடியே அங்கிருந்து அதை ரிமூவ் பண்ணிடுறேன் என்று சொல்ல, சரி, நான் உனக்கு லிங்க் அனுப்புறேன் என்றான் சிம்மன். இருவரும் பேசி முடித்த பிறகு சிம்மன் செல்போனை துண்டித்தான். கிருஷ்ணா ஒரு உளவுத்துறை அதிகாரி. அவன் ரகசியமாக இன்டர்நெட் ஹேக்கிங் திறன்களை தெரிந்து வைத்திருந்தான். கவலைப்படாத ஆயிஷா, உன் பிரச்சனைக்கு சீக்கிரமாவே முடிவு கிடைக்க போகுது. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, கொஞ்ச நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடு, எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னோட பிரச்சனை சீக்கிரமாவே சரியாயிரும். நான் கண்டிப்பா அந்த ராஸ்கலுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுப்பேன் என்றான் சிம்மன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்று ஆயிஷா கண்ணீருடன் தலையசைத்தாள். அவள் கண்களுக்கு இன்னும் கூட முழுமையான நிம்மதி தெரியவில்லை. அவள் சோகமாக தான் இருந்தாள். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்று ஆயிஷா கண்ணீருடன் தலையசைத்தாள். அவள் கண்களுக்கு இன்னும் கூட முழுமையான நிம்மதி தெரியவில்லை. அவள் சோகமாக தான் இருந்தாள். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு ஆயிஷா மருத்துவமனையில் இருக்கும்போது அவளுடைய பெற்றோர்கள் அவளுடன் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஆயிஷாவை புரிந்து கொண்டு அவளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அன்று இரவு ஆயிஷா அனுமதிக்கப்பட்டிருந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. கருப்பு உடை அணிந்த 2 மனிதர்கள் உள்ளே வந்தார்கள். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும் என்று ஆயிஷாவின் தந்தை எழுந்து நின்று கேட்டார். நாங்க ராகுலோட ஆளுங்க. ராகுல் நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டதா சொல்ல சொன்னாரு என்றான். அட பாவிகளா, உங்களோட வருத்தம் யாருக்குடா வேணும்? என் பொண்ணோட பேரை கெடுத்துட்டு இப்ப வந்து ரொம்ப ஈஸியா வருத்தப்படுறேன்னு சொன்னா எல்லாம் சரியாயிருமா? மனுஷங்களா நீங்களாம்? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா பாவிகளா என்று சபித்தார். இத பாருங்க சார், சும்மா சாபம்லாம் விடாதீங்க. எங்க முதலாளியை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம். அவங்க கிட்ட மோதுனா உங்களுக்கு தான் மண்டை உடையும். நான் சொல்றத கேளுங்க. உடனடியா இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்றான். என்னடா மிரட்டுறீங்களா? நீங்க யாரோட ஆளா வேணா இருந்துட்டு போங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவன் என் பொண்ணுக்கு பண்ண கொடுமைக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த கேஸை கண்டிப்பா நான் வாபஸ் வாங்க மாட்டேன் என்றார். தேவையில்லாம வெட்டி வீராப்பு பேசாதீங்க சார். உங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்க கேஸ் போட்டாலும் வெற்றிக்கான வாய்ப்பு உங்க பக்கம் இல்ல. இன்னும் சொல்ல போனா ராகுல் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது என்று எச்சரித்தான். அப்போது ஒரு நடுத்தர வயது நபர் அந்த அறைக்குள் நுழைந்தார். அவரை பார்த்தவுடன் அந்த 2 பாடிகார்டும்
வணங்கினார்கள். ஆயிஷா திடீரென படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து கொண்டாள். சரி, நீங்க சொல்ற மாதிரி இந்த வழக்கை நான் தள்ளுபடி பண்றேன்னு வச்சுக்கலாம். அதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்றாள். ஆயிஷா, நீ என்னமா பேசுற? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா ரெஸ்ட் எடு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க நிம்மதியா இருக்க கூடாது என்றார் ஆயிஷாவின் அப்பா. வேண்டாம்ப்பா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க. அவங்க நினைச்சா என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. காசு கொடுத்து யாரை வேணாலும் விலைக்கு வாங்குவாங்க. என்னால நீங்க கஷ்டப்படுறத நான் விரும்பலப்பா என்றாள் ஆயிஷா. ராகுலின் தந்தை அந்த நகரத்தில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்தி வந்தார். தியாகு ரியல் எஸ்டேட்டை 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்தார். அது இப்போது நூற்றுக்கணக்கான பில்லியன் மதிப்புடைய சொத்தாக மாறியிருந்தது. இல்லீகலாகவும் அவர் தனது வியாபாரத்தை செய்து வந்தார். அவரது போட்டியாளர்களிடையே அவரது சுயமரியாதை வலுவாக இல்லாவிட்டால் அவர்களை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விடுவார். அவர் ஆயிஷாவை பார்த்து, என் பேரு தியாகு என்று சொல்ல, அப்படின்னா நீங்க தான் ராகுலோட அப்பா தியாகுவா என்று கேட்க, ஆமா, நான் தான் தியாகு என்று சொல்லிக்கொண்டே அவர் நாற்காலியில் அமர்ந்தார். இதோ பாருமா, என் மகன் பண்ணது பெரிய தப்புதான். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார். அவர் வார்த்தையில் மன்னிப்பு இருந்தாலும் அதை அவர் மனப்பூர்வமாக கேட்கவில்லை என்பதை அவர் வெளிப்பாடு தெளிவாக காட்டியது. நீங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டா நான் உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பணம் தரேன் என்றார். அவள் சலிப்போடு அவரை பார்த்து, 10 கோடி ரூபாயா? உங்க பையன் என் பேருக்கு களங்கத்தை உருவாக்கிட்டான். என்னோட பேருக்கு நீங்க கொடுக்குற விலை வெறும் 10 கோடி ரூபாய் தானா? உங்க கம்பெனியை வித்தாலும் நான் இந்த வழக்கை வாபஸ் வாங்க மாட்டேன் என்று ஆயிஷா கோபமாக கூறினாள். சரி, அப்படின்னா நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஒருவேளை நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கலன்னா நாளை காலையில சூரிய உதயத்தை பார்க்க நீ இருக்க மாட்ட என்றான். இந்த உலகத்துல சட்டமும் நியாயமும் இன்னும் சாகலன்னு நான் நம்புறேன். உங்க பையன் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். அதனாலதான் நான் அவன் மேல அவதூறு வழக்கு தொடர்ந்து இருக்கேன். அவன் ஜெயிலுக்கு போய் ஆகணும். இதுதான் அவனுக்கு கிடைக்க போற நியாயமான தண்டனை என்றாள் ஆயிஷா. முட்டாள்தனமா பேசுறே. இந்த உலகத்துல பணம் தான் எல்லாமே. பணம் இருந்தா எதை வேணாலும் செய்ய முடியும். எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. பணத்தை கொடுத்து என்னால எல்லாத்தையும் சரி கட்ட முடியும் என்றார். அப்புறம் எதுக்குடா இங்க வந்தீங்க? அட பாவிகளா, என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குனது மட்டும் இல்லாம அவகிட்ட பேரம் பேச வந்துட்டீங்களா? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியே போங்கடா என்று ஆத்திரத்தோடு ஆயிஷாவின் தந்தை கத்தினார். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆனா கூடிய சீக்கிரம் நல்ல முடிவு எடுக்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லது. இப்ப எல்லாம் விபத்துக்கள் அதிகமா நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். வெளியே போகும்போது கவனமா இருங்க. எக்காரணத்து கொண்டும் பாதுகாப்பு இல்லாம ரோட்ல போக வேணாம் என்று கேலியாக கூறினார். என்ன, எங்களை பயமுறுத்துறீங்களா? இருங்க, இப்பவே போலீஸை கூப்பிடுறேன் என்று சொல்ல, தாராளமா நீ போலீஸை கூப்பிடு. நீ சொல்ற எதையுமே அவங்க நம்ப மாட்டாங்க என்று தியாகு சிரித்தார். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அண்டர் கிரவுண்ட் வேல்டோட தொடர்பு இருக்கு. நிறைய தடவை நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். அங்க எனக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. நீ போலீஸை கூப்பிட்டாலும் உனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. இந்த உலகத்துல நீதி செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பணம் தான் அல்டிமேட் என்றார் தியாகு. இவ ரொம்ப ஓவரா பேசுறா. இவ நம்ம வழிக்கு வர மாதிரி தெரியல. இவ கதையை முடிச்சுட்டு சீக்கிரமா வாங்க என்று சொல்ல, கருப்பு உடை அணிந்த நபர்கள் தலையசைத்து விட்டு ஆயிஷாவை நோக்கி வேகமாக ஓடினார்கள். அப்போது அங்கே ஒரு உருவம் தோன்றியது. அது கிருஷ்ணாவின் குழுவில் வேலை செய்த ஒரு பெண். அவள் அந்த 2 நபர்களையும் தாக்க ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரும் அலறி அடித்தபடி தூக்கி எறியப்பட்டார்கள். கீழே விழுந்து இரத்த வாந்தி எடுத்தார்கள். அவள் பெயர் ஷாலினி. தற்காப்பு கலை பள்ளியில் சிறுவயதிலிருந்து பயிற்சி செய்து வருகிறாள். அவள் வலுவான குத்துச்சண்டை திறன் கொண்டிருந்தாள். அந்த கருப்பு நிற உடையணிந்த நபர்களை 2 குத்துக்களிலேயே வீழ்த்தி விட்டாள். யார் நீ என்று தியாகு அதிர்ச்சியோடு கேட்டார். அவள் தியாகுவையும் அந்த அறையை விட்டு வெளியேற்றினாள். ஆயிஷா அவளிடம், ரொம்ப தேங்க்ஸ், சரியான நேரத்துல வந்து எங்களை காப்பாத்துனீங்க. உங்க பேர் என்ன என்று கேட்டாள். நீங்க நன்றி சொல்லணும்னா மிஸ்டர் சிம்மனுக்கு தான் சொல்லணும் என்றாள் ஷாலினி. ஆயிஷா ஒரு வீடியோ ரெக்கார்டரை அந்த பெண்ணிடம் கொடுத்து சிம்மனிடம் சேர்க்க சொன்னாள். ஷாலினி அதை வாங்கி கொண்டு திரும்பி சென்றாள். மறுபக்கம் வழக்கறிஞர் அலுவலகத்தில் பூஜா, சிம்மன் மற்றும் வழக்கறிஞர் சேஷாத்ரி ஆகியோர் அந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்தனர்.
இந்த ஆதாரத்தை வச்சு நம்மளால ஆயிஷா விஷயத்துல எதுவும் செய்ய முடியாது. ராகுலுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும்னா இவரோட வார்த்தைகள் மட்டும் பத்தாது. தியாகுவுக்கு அண்டர் கிரவுண்ட் வேல்டோட தொடர்பு இருக்கு. கண்டிப்பா இவர் எதிர்த்து யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்றார் சேஷாத்ரி.